வெல்கம் டு ஜிகேஎஸ் ஃபேமிலி. பாருங்கள், இன்றைக்கி வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஜூஸோடு நாங்கள் வரோம். எங்கள் அம்மா இன்றைக்கி சூப்பரான ஜூஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எங்கள் சேனல் எல்லோரும் ஒரு தடவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறீங்க? மாங்காய் ஜூஸ். பாருங்கள், இன்றைக்கி மாங்காய் ஜூஸ். சமையலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இந்த வெயிலுக்கு ஜூஸாக குடிக்கணும்னு தோணுது. அதுக்கோசம் அம்மா இன்றைக்கி சில்லுன்னு ஜூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, சில்லுன்னு ஜூஸ் பண்ணுறோம்லம்மா, எப்படி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நம்ம வியூவர்களுக்கு எல்லோரும் காட்டலான்னு நினச்சிட்டு இன்றைக்கி ஜூஸ் பண்ண போகிறோம். அம்மா, என்ன ஜூஸ் சொன்னீங்க? மாங்காய் ஜூஸா? பாருங்கள், இது பழம் இல்லை, மாங்காய், புதினா, கொஞ்சோண்டு இஞ்சி, லெமன், இது மொத்தம் போட்டு நம்ம இப்போ சில்லுன்னு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, அப்புறம் என்னென்ன வேணும், எப்படி பண்ணணும்னு காட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுக்கணும், அப்படி தானே? மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு என்னம்மா போடணும்? மாங்காய் போடுங்க. ஒரு மாங்காய் எடுத்துருக்கீங்களாம்மா? ஒரு மாங்காய் எடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, புதினா ஒரு அரை கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாங்காவுக்கு அரை கைப்பிடி புதினா, லெமன் சார், 1.5 லெமன் எடுத்திருக்காங்க. புளி பார்க்கல நம்ம, என்ன மாங்காவும் புளி தானே, அதுக்கோசம் லெமன் 1.5 தான் எடுத்திருக்காங்க அம்மா. நமக்கு ஜூஸுக்கு இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் அரைச்சிட்டு வேணா புளி கம்மி இருந்தால் கொஞ்சம் புளி புழிஞ்சிக்கலாம்மா. இல்லை, என்ன கூட அடிச்சாலும் நல்லா. அப்படியா? இது கூட சேர்த்து அரைக்கணுமாங்க? புளி நமக்கு வெள்ளம் சேர்க்கல, தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் அதிகம் போட்டாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 லெமன் எடுத்திருக்காங்க அம்மா. ஒரு சின்ன மாங்காய், புதினா, இஞ்சி, லெமன், இது 4 போட்டு அரைக்கணுமா? சர்க்கரை போடணுமா டேஸ்ட்டுக்கு? ஓகே, இது கூட சேர்த்து அரைக்கணுமா? சர்க்கரையும் தேவையான அளவுக்கு சர்க்கரை, 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்காங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா தேன் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்றவங்க தேன் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும் ஜூஸு. வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மொத்தத்தையும் நாங்கள் அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ வாங்க ஜூஸ் ஊற்றலாம் கிளாஸில். ஃபஸ்ட் நாம் ஃபில்ட்ரு பண்ணுறவங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், வேண்டான்றவங்க ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண தான் பிடிக்குதோ. பாருங்கள், எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக தான் அரைஞ்சிருக்கு, கிரைண்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸில் 2-3 ஐஸ் க்யூப் போட்டிருக்கோங்க, கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலான்னு. பாருங்கள், மாங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் டேஸ்ட் பார்க்கலாம். வெயில் காலத்துக்கு நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப ஹீட்டுன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பாருங்கள், டேஸ்டியான மாங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்குறவங்க கிட்ட கொடுத்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்கலாம். வாங்க, எப்படிங்க இருக்குது டேஸ்ட் பாருங்க. இருமானே, அப்போ குடிக்கொட்டு டேஸ்ட் சொல்லிட்டு அப்பிக்கு. ஓ, சூப்பராக இருக்கடா செல்லம். அக்கா வாக்கா ஜூஸ். எப்படிங்க இருக்கு? வெயிலுக்கு சூப்பரா இருக்குமா? பாருங்க, இதில் கெமிக்கல் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்ப்ரைட் அது இதுன்னு சொல்லி குடிக்கிறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். சரி வாங்க, நாளைக்கு இன்னொரு டேஸ்டியான ஜூஸோடு நாங்கள் வரோம். வாங்க, பாய் பாய். அம்மா பாய் சொல்லிவிடுங்க.
மாம்சம் பாய் சொல்லிடுங்க. பாய். பாய்.